ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்றேன். நீங்க எந்த ஸ்டாக்க வாங்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் ஒரு ஐபிஓ அப்படிங்கிறது பார்க்க போறோம். இந்த மாசம் ஐபிஓ அப்படிங்கிறது நல்லா வந்துகிட்டே இருக்கு. அது இல்லாம கொஞ்சம் நல்ல ஐபிஓவும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கன்டினியூஸா கொஞ்சம் ஐபிஓ வீடியோ அப்படிங்கிறது நான் போடப் போறேன். ஸோ ஐபிஓ வந்து உங்களுக்கே தெரியும். இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோம். ஐபிஓ லாட்டரில கிடைச்சதுன்னா நமக்கு லாபம். இல்ல அப்படின்னா ஃபண்டுங்கிறது ரீஃபண்ட் ஆயிடும். அந்த காரணத்தினால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்னா நான் எடுத்து டீட்டெயிலிங்கா பண்ணிட்டு இருக்க போறேன். இந்த வகையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பி ஃபோர்ஜிங் ஐபிஓ வந்து எடுத்திருக்கேன். இது ஒன் லைன்ல இவங்களோட பிசினஸ பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்துட்டு மெஷினரி காம்போனன்ட்ஸ், அதாவது எந்தெந்த மாரியான மெஷினுக்குலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ட்ரக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஜேசிபி அந்த மாரியான இதுக்கும், சில இண்டஸ்ட்ரீஸுக்கும் இவங்க வந்துட்டு அந்த காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணி தராங்க. இதுதான் ஒன் லைன் பிசினஸ். நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1976லேருந்து இந்த ஃபீல்டுல வந்து அத இன்கார்ப்பரேட் பண்ணி இதுல இருந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பெஷலைஸ்டு டிசைனிங், மேனுஃபேக்சரிங்ல வந்து ஹெவி இந்த மெஷின்ஸ்க்குலாம் வந்து பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங், டிசைன், டெஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் எந்தெந்த மாரியான ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே நல்லா பார்த்தா தெரியும். கிராங்க் ஷாஃப்ட், ஃப்ரண்ட் ஆக்ஸல் காம்போனன்ட்ஸ், டிஃபரன்ஷியேஷன் கேஸ், சஸ்பென்ஷன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது கூடது. அடுத்து வந்து விண்ட் டர்பைன் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான சில முக்கியமான ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரயில்வேக்கு தேவையான சில ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கொஞ்சம் வால்வு, பாடி நெறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பார்ட் அதுவும் வந்து கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க மேனுஃபேக்சரிங், டிசைன் பண்ணிட்டு இருக்க பார்ட்ஸு. இது மட்டும் இல்லாம, இதன் மூலமா எந்தெந்த இண்டஸ்ட்ரி உள்ளலாம் இவங்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு இவங்க சப்ளை அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்ஸ்லாம் பண்றது மூலமா. அடுத்து வந்து ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸு, ஆஃப் ஹைவேஸ், அதாவது நம்ம ஜேசிபி மாரி வண்டிலாம் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கானது. விண்ட் டர்பைனு, ரயில்வேஸு, ஆயில் அண்ட் கேஸு, பவர் ஜெனரேஷனு இதுக்கெல்லாமே வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரிக்கு எல்லாமே வந்து இவங்க சப்ளை அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இவங்களோட ப்ராடக்ட் எவாலுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1979ல இவங்க வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது சைக்கிளுக்கான, பெடலுக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்லோவா வந்து பார்த்தீங்கன்னா, 81ல, 96லன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டா வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் மெஷினுக்கு வேண்டியமான முக்கியமான எல்லா பார்ட்ஸுமே நெறைய இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு இவங்க பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்து வந்திருக்காங்க பார்ட்ஸ்ல அப்படிங்கிறது இது மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து எப்படி ஒவ்வொன்னா இன்கிரீஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அந்த கம்பெனியே வந்துட்டு எப்படி எவாலுவேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் 1979ல இந்த ரோட் மேப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 1979ல வந்து பார்த்தீங்கன்னா, பைசைக்கிளுக்கான முதல்ல பண்ற மேனுஃபேக்சரிங் செட்டப் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஹேமர் பண்றதுக்கான ஒரு செட்டப் வந்தது. அப்படியே ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி, ஒவ்வொரு செட்டப் அப்படின்னு வந்துட்டு இன்னைக்கு 2023ல ஒரு மிகப்பெரிய கம்பெனியா வந்து வளர்ந்து இருக்காங்க. ஸோ இது இந்த ரோட் மேப் மூலமாவே நமக்கு தெரியுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி இந்த ஹேப்பி ஃபார்ஜிங் அப்படின்ற கம்பெனி வந்து வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது இவங்களோட கஸ்டமர்ஸ்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு 4 ஃபீல்டுல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா? அதில கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கான கஸ்டமர்ஸ் யாருன்னா, நமக்கு நல்லா தெரிஞ்ச அசோக் லேலேண்ட், இசூசு, மகேந்திரா, டெலிவரிங் பவர்ன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான 4 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஃபார்ம் எக்யூப்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, யான்மரு, சொனாலிகா, ஸோ குபாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதேமாரி நெறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அ ஆஃப் ஹைவே வெஹிக்கிள்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஜேசிபி, டானா, ஸோ WCE, ஹென்ட்ரிக்ஸன் இந்த மாதிரியான சப்ளையர்ஸ், அதாவது இவங்களோட கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, IGW, IBCC அந்த மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து இருக்காங்க. இவங்க இந்தியால மட்டும் தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அப்படி இல்ல. பிரேசில்ல பண்றாங்க, இட்டாலி, அதாவது அவங்களுக்கான சப்ளைஸ்லாம் அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து இவங்க சப்ளை அப்படின்னு பண்றாங்க. அந்த வகையில பார்க்கும்போது பிரேசில், இட்டாலி, ஜப்பான், ஸ்பெயின், ஸ்வீடன், தாய்லாந்து, அ டர்க்கி, யுனைட்டட் கிங்டம், அப்புறம் யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த மாதிரியான பல கண்ட்ரிக்கு வந்து இவங்க எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதும் பண்றாங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா 3 இருக்கு. அந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது இவங்களோட அ ரெவென்யூ எந்தெந்த செக்டர்லேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 செக்டர். ஒண்ணு வந்து ஆட்டோமோட்டிவ் செக்டர், இன்னொன்னு வந்து நான் ஆட்டோமோட்டிவ் செக்டர். ஆட்டோமோட்டிவ் செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர்ல
43% சேல்ஸ் அதில நடந்திருக்கு. மிச்சம் 56% அப்படிங்கிறது நான் ஆட்டோமோட்டிவ் செக்டார்ல அப்படிங்கிறது நடந்திருக்கு. இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆட்டோமோட்டிவ்லேருந்து ஆட்டோமோட்டிவ் செக்டாருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த ப்ராஃபிட் சேல்ஸ்ங்கிறது மாறிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ அதுலயுமே பர்ட்டிகுலரா ஆட்டோமோட்டிவ் செக்டார்ல வந்துட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்கள தான் வந்துட்டு இவங்களோட 43%க்கான சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதே நான் ஆட்டோமோட்டிவ் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் எக்யூப்மென்ட் முக்கிறது மூலமா வந்து ஒரு 36%ம் இந்த ஆஃப் ஹைவே வெஹிக்கிள் நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா, ஜேசிபி மாரியான வெஹிக்கிளுக்கு சப்ளை பண்றது மூலமா 15%ம் இண்டஸ்ட்ரியல்ஸ்க்குலாம் வந்து பண்றது மூலமா ஒரு 3%க்கான லாபம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி மத்தெல்லாம் பேலன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க வந்துட்டு உங்களோட ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் நாலேட்ஜ்லாம் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒண்ணு பண்ணலாம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு இந்த மாரியான டேட்டாஸ் எல்லாம் உங்க கையில உள்ள மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். அடுத்தது இவங்களோட ஃபினான்ஸ் சைடு போய் பார்ப்போம். அசெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அசெட்டுங்கிறது இவங்களுக்கு வருஷம் வருஷம் வளர்ந்துட்டே போயிட்டுருக்கு. 800 கோடியில இருந்தவங்க இன்னைக்கு ரூ. 1400 கோடி ரூபாய்க்கு வளர்ந்துட்டு இருக்காங்க. ரெவென்யூ வந்துட்டு 500 கோடியிலேருந்து 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, 1200 கோடி டபுள் த டைம் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்து போயிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸா நான் பார்க்குறேன். ஒவ்வொரு வருஷமும் 100 கோடிக்கு மேல லாபம் அப்படிங்கிறது இவங்களால எடுக்க முடியுது. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாசமே அந்த 100 கோடிக்கு மேல லாபம் அப்படின்னு எடுத்துட்டாங்க. இத வந்து வருஷத்துக்கு 100 கோடி மேல லாபம், அதாவது ஆஃப்டர் ச ப்ராஃபிட் அப்படிங்கிறது டாக்ஸ்க்கு அப்புறமா வந்து ரூ. 100 கோடி தக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதுல வந்து பார்க்கலாம். ரிசர்வ்ஸ் அண்ட் பிளஸ் அப்படின்னு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 600லேருந்து 1000 கோடி ரூபாய்க்கான அவங்களோட அமௌண்ட்ட வந்து ரிசர்வ்ஸ்ல எடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட டோட்டல் பாரோயிங்ஸ் வந்து பார்த்தோம்னா, 153லேருந்து 258 கோடி தான் இருக்கு. ஸோ கடனுங்கிறது கம்மியா தான் இருக்கு. ஏன்னா ரிசர்வ்ஸ கம்பேர் பண்ணும்போது 4ல 1 பங்கு தான் வந்து கடன் அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் பாலிசி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2023ல கூட 65%க்கான டிவிடெண்ட் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிவிடெண்ட் பாலிசி வந்து அடாப்ட் பண்ணியிருக்கனால, இவங்க ஐபிஓல வந்து லான்ச் ஆனதுக்கப்புறமா கூட டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். எந்த விஷயத்துக்காக இந்த ஐபிஓ உள்ள வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 விஷயத்துக்காக வராங்க. 1 அந்த கம்பெனிக்கான எக்யூப்மென்ட், பிளான்ட், மெஷினரீஸ் வாங்குறதுக்காக. 2வது கொஞ்சம் பார்ஷியலான வந்துட்டு லோன்ஸ வந்துட்டு குளோஸ் பண்றதுக்காக. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கார்ப்பரேட் பர்ப்பஸ்க்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த ஐபிஓ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமா 400 கோடி மூலமும், ஆஃபர் ஃபால் சேல்ஸ் மூலமா 608 கோடி ரூபாயும் வந்து இஷ்யூ பண்றாங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 8000 கோடி. அதாவது ஸ்மால் கேப்புக்கு மேல மிட் கேப்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ரேஞ்ச்ல தான் வராங்க. ஸோ பிஇ வந்து 36, ஆர்ஓஇ, ஆர்ஓசிலாம் வந்து ஒரு 15% இருந்தாலே ஓகே. பட் இவங்க மோர் தென் 20 அப்படிங்கிறத வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபினான்ஸ் சைட்ல பார்க்கும்போது இது எல்லாமே ஓவராலா ஓகே அப்படிங்கிற அளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ அடுத்தது இவங்களோட பியர்ஸ். இவங்க செக்டார்ல இவங்கள மாரியே வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்க இவங்களோட பியர்ஸ் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அதுல வந்துட்டு 4 பேர் வராங்க. அதுல வந்து பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட், கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன் லிமிடெட், ராமகிருஷ்ணா ஃபார்ஜிங் லிமிடெட், அடுத்து வந்து சோனா பிஏடபிள்யூ பிரிசிஷன் ஃபார்ஜிங் லிமிடெட். இவங்க 4 பேரும் வந்து வராங்க. இவங்களோட 5 வருஷத்துக்கான டேட்டா, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டாக் வாங்கியிருந்தோம்னா, இப்போ இன்னைக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு லாங் டர்ம் வியூல இந்த செக்டர்ல இருக்க மத்த கம்பெனிய வந்து நம்ம செக் பண்ணோம்ல, அந்த இதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நான் அப்படிதான் அனலைஸ் பண்ணுவேன். அப்படி பார்க்கும் பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு 138 வந்திருக்கு பாரத் ஃபார்ஜ்ல. கிராஃப்ட்மேன்ல வந்து பார்த்தீங்கன்னா 254, 255% லாபம் வந்திருக்கு. இது ராமகிருஷ்ணா ஃபார்ஜ்ல பார்த்தீங்கன்னா 634% வந்திருக்கு. சோனா பிஎன்டபிள்யூங்கிறது ரீசென்ட்டா தான் ஐபிஓ மூலமா வந்துச்சு. நல்ல ப்ராஃபிட் குடுத்துட்டு இப்போ சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அதிலயும் 51% லாபம் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா இந்த செக்டார்ல நல்ல பிசினஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அது மூலமா 4 விதமான 4 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல லாபம் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. த்ரூ அவுட் 5 வருஷத்துலயுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு முக்கியமான டேட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து 19ஆம் தேதிங்கிறது இவங்களோட ஐபி ஓப்பன் ஆகுது. 21ஆம் தேதி அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2 பர் ஷேரு. பிரைஸ் பேண்ட் வந்து 808லேருந்து 850 வரையும் இருக்கு. நம்ம 850 தான் வந்து நம்ம லாக் பண்ணி போடணும். ஒரு லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 ஷேர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு லாட்டுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 14,450. அலாட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 22ஆம் தேதி நடக்கும். ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 26. கிடைச்சவங்களுக்கு ஷேர்ஸ் டிமேட் அக்கவுண்ட்டுக்கு 26ஆம் தேதி வரும். லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 27. ஜிபே, ஃபோன்பே மூலமா பண்றவங்கலாம் யுபிஐ மேண்டேட் வந்து 21ஆம் தேதி 5 மணிக்குள்ளார வந்து பண்ணணும். கிரே மார்க்கெட்ல இன்னைக்கு இருக்கிற நிலவரம் படி பார்த்தோம் அப்படின்னா, 53% ரிட்டர்ன் அப்படின்னு வரும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. இது இன்னும் நாள் நெருங்க நெருங்க இதோட டிமாண்ட் அதிகமாச்சு அப்படின்னா, கண்டிப்பா மாறி மேல போயிட்டே இருக்கும். ஸோ ஓகே. ஓவராலா இந்த ஐபிஓ வந்துட்டு நம்ம எந்த மாரி பார்க்கலாம்? லிஸ்டிங் டேட் கெயின்க்காக மட்டும் எடுக்கலாமா?
இல்ல லாங் டேர்முக்கும் வச்சுக்கலாமான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இருக்க ஒரு பாராமீட்டர்ஸ்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் எந்த அப்ஜெக்டிவ்காக ஐபிஓக்குள்ள வராங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கடனுக்காக மட்டும் இல்ல 3 விஷயம் பிளான்ட், மெஷினரீஸ், ஜெனரல் பர்ப்பஸ் இதுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவா நம்ம பார்க்கலாம். 2வது வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப்புக்கும் மேல வந்து இருக்காங்க. அடுத்தது இவங்களோட பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிசினஸ். இன்னும் அப்கமிங் டேலயும் நல்ல ஒரு குரோத் இருக்க பிசினஸா தான் நான் பார்க்குறேன். அடுத்தது செக்டார். இந்த செக்டார் வந்து நம்ம பார்த்தோம்னா, மத்த இவங்க செக்டர்ல இருக்க 4 கம்பெனியும் பார்க்கும்போது, எல்லாருக்கும் கன்டினியூஸா பிசினஸ் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. அவங்களோட ஷேர்ஸும் லாஸ்ட் 5 வருஷமா பார்க்கும்போது கூட ஒரு 100% மேல லாபம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த அளவுக்கு அந்த செக்டார் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, வருஷத்துக்கு 100 கோடி மேல வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியா தான் வந்து ஹேப்பி ஃபார்ஜிங் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் நல்லா வச்சிருக்காங்க. டெப்ட்ங்கிறது ரொம்ப கம்மி. டிவிடெண்ட் ஆல்ரெடியே வந்துட்டு ஐபிஓ வரதுக்கு முன்னாடியே குடுத்துட்டு இருக்கனால, கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது குடுப்பாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். பியர்ஸும் கம்பேர் பண்ணும்போது, அவங்களும் நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு தான் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து லிஸ்டிங் டேட் கெயின்க்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல லாங் டெர்முக்கும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோட பர்சனல் அனாலிசிஸ். ஸோ அடுத்தது இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, நீங்க என்னென்னலாம் தப்பு செய்யக்கூடாது, எப்படி பண்ணா ஒரு 90% கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இந்த வீடியோ எண்டுல அட்டாச் பண்றேன். பார்க்கணும் நண்பர்கள் கண்டிப்பா வந்து பார்த்துருங்க. புதுசா வர நண்பர்கள் ஐபிஓ எப்படி அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல போட்டிருக்கேன். இதுவும் இந்த வீடியோ எண்டுல வந்து ஆட் பண்றேன். ஸோ அடுத்தது நம்ம ஐபிஓ ட்ராக்கர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லா ஐபிஓவும் நம்ம டிஸ்கஷன் பண்ணது எல்லாத்தையும் இந்த ட்ராக்கர்ல நம்ம போட்டுனே வரோம். எந்தெந்த ஐபிஓ வந்துட்டு லிஸ்டிங் டேட் கெயினுக்கு வைக்கணும், எது எது லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம், எது வந்து எதுவுமே கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டோட்டலா டிஸ்கஷன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஒரு வியூ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில கண்டிப்பா வந்து லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு பிடிச்சிருந்தா சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.